இன்னைக்கு பொங்கல். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். ஆனா என் மனசுல ஒரு ஓரத்துல கொஞ்சம் இல்ல, நிறைய வலி இருக்கு. இது மாதிரியான சந்தோஷமான தருணத்துல எல்லாம் நீங்க இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்குமா. அது எனக்கு அவ்வளோ வலியை கொடுக்குது. ஆனா நீங்க என்கிட்ட சொல்லிட்டு போன அந்த ஒரு வார்த்தை, அதை நினைக்கும் போது, இவ்வளோ 4 பேரையும் பார்க்கும் போது அந்த கஷ்டமும் பாரமும் பறந்து போயிடுது. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க 5 பேருக்கும் வேணும். நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கக்கா. ஏன்னா நீங்க எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. எங்களை நினைச்சும் சரி, உங்களை நினைச்சும் சரி, அவங்க கண்டிப்பா கவலைப்பட மாட்டாங்க. நம்மளை நினைச்சு அவங்க எப்பவுமே பெருமைப்படுவாங்க. ஆமாம் மது, நம்ம எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு பெருமையை மட்டும்தாக்கா சேர்த்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம இதை மாதிரி கண் கலங்கிட்டு ஒரு நல்ல நாளில் இப்படி நிற்கிறத அவங்க கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. அதனால நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். நீங்கள் போங்க, நான் வரேன். வேணாக்கா, நீங்களும் வாங்க. இங்கே இருந்தால் நீங்கள் அழுதுகிட்டு சோகமாகவே இருப்பீங்க. நீங்கள் சோகமாக இருந்தால் அதை பார்க்குற சக்தி எங்களுக்கு இல்லை. சரி, நான் வரேன், நீங்கள் போங்க. சரிக்கா, சீக்கிரம் வந்துடுங்க. வரேன் மது. சரி வாங்க, நம்மலாம் போவோம். அக்கா வந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். வாங்க சார், உள்ள வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போதான்க்கா வந்தோம். சரி உட்காருங்க, நான் இந்த வந்துடுறேன். சரிக்கா. அக்கா நான் எங்கே இருக்காங்க? மேலே ரூமில். சரி, அவங்கள போய் கூட்டிகிட்டு வா. ஸ்டோர்ஸ்லேருந்து பசங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வா. சரி சரி சரி, இரு நானும் வரேன். ஓகே. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இங்கே வந்துடுறோம். ஓகேம்மா. அண்ணா, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு என்னடா, நீ ராஜா மாதிரி இருக்கடா. இங்கே தான் நானும் நிற்கிறேன். பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு ரோபோட்டுக்கு ட்ரெஸ் மாத்தின மாதிரியே இருக்குடா. ஏன்னா நீ நிக்கிற போஸும் பேசும் பார்க்கறதுக்கு அப்படிதான்டா இருக்கு தம்பி. ரொம்ப ஓவரா பண்ணாதடா. நான் என்ன பண்றது, இந்த வேஷ்டி அப்படி இருக்கு, கழுண்டு கழுண்டு விழுகுது, ஏன்னா தெரியல. அதனாலதான் கொஞ்சம் இப்படி நிக்கிறேன். இது ஒண்ணு இல்லை, நான் உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியுமா. அண்ணே, நம்ம இங்கதான் சாப்பிடணுமா? நம்ம வீட்டுக்கே போகும் அண்ணே. அவங்க எப்பவும் போல எடுத்துட்டு வந்து தந்துருவாங்க. அது இல்லடா தம்பி, காலையில கால் பண்ணி இங்கதான் வந்து சாப்பிடணும்னு கூப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நம்ம அப்படி சொல்ல முடியும்? அதானே, இங்க சாப்பிடுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? அந்த பொண்ணு வேற சும்மா இருக்காது. ஐயோ, இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போதும். என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லண்ணே. என்ன கடிக்கா, நீங்களும் பாராக்காவும் ஒரே புடவை போல? ஆமா, நானும் இப்பதான் நோட் பண்றேன். காலையில பாராக்காவை பார்த்தா இதே கலர்ல தான் சாரி கட்டியிருந்தாங்க. ஆமா, நாங்க 2 பேரும் ஒரே கலர்லயே எடுத்துட்டோம். அது சரி. சொல்லுங்கக்கா, ஏன் கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இந்த பசங்க வந்திருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா நான் அப்படியே சாப்பாடு வச்சிடுவேன். ஐயோ, வந்துட்டாங்களா? சரி இருங்க, நாங்கள் வரோம். நீங்கள் அவங்கள போய் உட்கார சொல்லுங்கள், சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வரீங்க, நாங்களும் வந்துடுறோம். சரி சரி. அம்மா, தம்பி எப்போ ஊர்லேருந்து வந்தான்? அவன் வந்து 2 நாள் ஆகுது. அது சரி அண்ணி. அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம் பேசணும்? இங்கே பிள்ளைங்க இருக்கு, நம்ம தனியாக போய் பேசலாமா? சரி வா, போய் பேசுவோம். சரி அண்ணி. அனன்யா, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் அண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், நான் பேசிட்டு வரேன். சரியா, நீங்கள் இங்கே இருங்க. சரிம்மா. சரி வா. சரி அண்ணி. ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமாம் அண்ணி. சரி சரி, போ பேசுவோம். ஆமா, உங்க அம்மா என்ன எங்க அம்மாவை நைஸா தள்ளிட்டு போறாங்க? என்கிட்ட கேட்டீங்க, எனக்கு என்னம்மா தெரியும்? ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசுவாங்க. ஆமா, இது என்ன வேஷம்? என்ன வேஷம்? இல்ல, எப்பவுமே இந்த பாவாடை தாவணி தானே கட்டுவேன், எனக்கு என்னன்னா புடவை கட்டியிருக்க. டேய், இப்ப எதுக்குடா அவளை தேவையில்லாம கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் சும்மாதான். சரி சரி, பேசிட்டு இருக்கீங்க, நான் போய் கார்த்திக்கு கால் பண்ணி பேசிட்டு வரேன். சரிண்ணா. அண்ணா, கார்த்திகிட்ட பேச போறியா அண்ணா? ஆமாண்டா அண்ணா, நானும் அவன்கிட்ட பேசணும், நானும் வரேன். சரி வா. எப்பவுமே ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த பாவாடை தாவணி அதை மாதிரி தானே எடுப்பேன். இன்னைக்கு என்னன்னா புடவை எடுத்திருக்க, என்ன விஷயம்?
இது என்ன கேள்வி? எப்பவுமே பாவம் தான் எடுக்கிறதுனால இந்த வருஷம் எங்க அம்மா புடவை எடுத்துக்க சொன்னாங்க, அதனால தான் எடுத்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா ஆமா. அப்புறம் சாப்பிட்டியா? இல்ல மாமா, இனிமே தான் சாப்பிடணும். சரி போய் சாப்பிடு. அத்தை மாமாலாம் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அவங்களாம் வருவாங்க, நீ சாப்பிடாம இருக்காத. பசிக்குதா? பசிக்குதுதான், இருந்தாலும் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இங்க பாரு, பசிக்குதுன்னா முதல்ல போய் சாப்பிடு, சரியா? சாப்பிடாமலாம் இருக்காத. அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் பசி தாங்கிட்டு இருப்பாங்க, உன்னால இருக்க முடியுமா? அவங்களுக்கு பசிச்சா அவங்க தான் சாப்பிடணும். நீ போய் சாப்பிடு போ. என்ன புதுசா அப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாரு, யாரா இருந்தாலும் நான் இப்போ இதே பதில தான் சொல்லியிருப்பேன். உனக்கும் அதுதான் சொல்றேன். போ போய் சாப்பிடு. நீங்களும் தான் சாப்பிடாம இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு பசிக்கல? எனக்கும் பசிக்குது தான். நான் அந்த வெளில போகணுமே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்து சாப்பிட்டுப்பேன். நீ போய் சாப்பிடு. வீட்டுல உள்ள ஆம்பளை பசங்க நீங்களே பசி தாங்கிட்டு அந்த இதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பொம்பளை பிள்ளைங்க எனக்கு என்ன? இங்க பாருமா, இந்த காலத்துல தான் பொம்பளை பிள்ளைங்களாம் எப்படி தெரியுமா இருக்காங்க. நீ தான் விவரமே தெரியாம இருக்க. ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கலாம் பிரிச்சுலாம் பேசுறது கிடையாது. இப்பெல்லாம் ஆம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களும் செய்யறாங்க தெரியுமா? அதனால நீங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு இருந்தாதான் வீட்டுல உள்ள ஆம்பளைங்களும் நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும். நீங்க போய் ஏதாச்சும் ஒண்ணு படுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு யார் சமைச்சு போடுறது, நீயே சொல்லு. அப்ப கூட உங்களுக்கு நாங்க சமைச்சு போடணுங்கிறதுனால தானே எங்களை சாப்பிட சொல்றீங்க. அப்படி கிடையாது, எல்லா நல்ல நாள்லயும் பொம்பளை பிள்ளைங்க நீங்க எப்பவுமே அடுப்படியிலேயே தான் கிடைக்கீங்க. கொஞ்சம் கூட எங்களை மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க. எப்பவுமே அந்த மாதிரி இருக்காதீங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சமமாக பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும். எதுக்குமே பயப்படக்கூடாது. நீ எதுக்கும் பயப்பட மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன் மனசுல இது மாதிரியான சின்ன சின்ன எண்ணங்கள் இருக்கு, அதுதான் பிரச்சனை. அதை கொஞ்சம் மாத்திக்கோ. சரி சரி, அதுக்குன்னு நீங்க பைக் ஓட்டுறீங்கன்னு என்னையுமா பைக் ஓட்ட சொல்லுவீங்க? ஓட்டணும், இப்பெல்லாம் அதெல்லாம் சகஜம். சைக்கிளேவா ஓட்டிட்டு இருப்பேன். இங்க பாரு, இத சொல்லிட்டில, மாமா உனக்கு ஒரு பைக்கு வாங்கி தரேன், நீ அந்த பைக்ல ராணி மாதிரி போக போற, பாத்துக்கிட்டே இரு. நான் வீட்டுல நான் சொல்லி உனக்கு ஸ்கூட்டி வாங்கி தரேன். ஐயோ மாமா, என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன மாமா. அதெல்லாம் கிடையாது, அத்தை கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தர சொல்றேன். நான் உனக்கு வந்து கத்து கொடுக்குறேன். சரி சரி, நீங்க கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல. சரி நீ போய் சாப்பிடு. அச்சோ, நான் சாப்பிடலன்னு நீங்க விட மாட்டீங்க போல என்ன? சரி, நான் அப்ப சாப்பிடட்டுமா? போ சாப்பிடு. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டா. இன்னும் இவ விவரம் தெரியாமலே இருக்கா. இவளையும் பட்டிக்காடாவே வளர்த்துட்டு இருக்காங்க, அதுதான் ஏன்னு தெரியல. இவளுக்கு கொஞ்சமாச்சும் வெளி உலகத்தை காட்டணும். எப்பவுமே இந்த 4 சவுத்தையும் சுத்தி வந்துட்டு இருக்கா. மாமா வீடுன்னு இங்க வருவா, இங்க இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போறா, அவ்வளவுதான் இவளுடைய வாழ்க்கை. இவளுக்கு கொஞ்சமாச்சும் வெளி உலகத்தை காட்டணும். சாப்பிடுங்க, எதுக்கு உட்காந்துருக்கீங்க? இந்த சாப்பிடுறோம். ஏய் தாரா, போயிட்டியக்காரி. என்ன சொல்லு? நீ மட்டும் குடுகுடுன்னு வந்து இங்க உட்காந்துக்கிட்ட இந்த பையன் பக்கத்துல. ஆமா, வேற எங்க இடமே இல்லையே. உன்னை கொன்றுவேன். அக்கா இங்க இருக்காங்கன்னு தான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். அங்க அவ்வளோ இடம் இருந்துச்சு. நீ என்னன்னா குடுகுடுன்னு வந்து இந்த பையன் பக்கத்துல உட்காந்துக்கிட்ட. அந்த வேலை பக்கத்துல கனியக்கா வந்து உட்காந்தாங்க, இல்லைன்னா நம்மளோட தப்பா நினைச்சிருப்பாங்க தெரியுமா? அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. இவன் வேற உண்மனே இருக்காண்டி, உண்மனே இருக்காங்க. என்கிட்ட பேசணும், நான் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. என்னது ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுதா? நான் ஒன்று ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சிருவேன்டி, சனியை பிடிச்சவளே. ஏய் பொடி. என்னங்க ஏங்க? ஐயோ, இது கூப்பிட கண்டுக்காம நம்ம இருந்துருவோம். கண்டுக்காம இருந்துருவோம் நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு இங்க கேக்குது. என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? உங்க அக்கா இங்க தான் இருக்காங்க, ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறாங்க, சும்மானே இருங்க. அது எப்படிங்க இருக்க முடியும்? உங்களுக்கு சிரிப்பே வராதா? கொஞ்சமாச்சும் சிரிங்கங்க. என்னாலலாம் சிரிக்கலாம் முடியாது, என் கேரக்டரே இப்படிதான். ஐயோ, நாங்க ரொம்ப நம்பிட்டோம். ஆமா, சஞ்சய் வரலையா இன்னும்? அக்கா சஞ்சய் பத்தி கேக்குறாங்க, என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. சஞ்சய் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. சீக்கிரமா வந்துடும் சொல்லிட்டு இத்தனை நாள் ஆகுது, இன்னும் வரவே இல்லை ஆளு. அது அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தான் அவனால இன்னும் வர முடியல. இன்னும் ஒரு 2 daysல வந்துருவான். ஓ அப்படியா? இப்போ அதுக்கு என்னங்க என்ன பண்ண சொல்றீங்க? என்கிட்ட சிரிச்சு நார்மலா பேசுங்க, அதுவே போதும். என்னால அப்படிலாம் பேச முடியாது யார்கிட்டயும். இந்த தாரா என்ன அந்த பையன்கிட்ட குசு குசுன்னு பேசுற மாதிரில இருக்கு. என்கிட்ட அப்ப பேச மாட்டீங்களாங்க?
ஏய் என்ன தாண்டி பண்ற? அக்கா பாத்திர போறாங்கடி, கொஞ்சம் சும்மாவே இரண்டி. இப்பெல்லாம் என்னால இருக்க முடியாது போ. ஓகே ஓகே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ம் என்னடா கார்த்தி, அங்கே ஏதோ குசு குசுன்னு சவுண்டு கேட்குது. ஒன்றும் இல்லை, நீ மூடிக்கிட்டு சாப்பிடு. என்னங்க பேசுங்க. ஓய் சாரா. ஐயோ அக்கா கூப்பிடுறாங்க, எதுவும் கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. என்னக்கா சொல்லுங்க. எதுக்குடி பேய் அடைஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? சாப்பிடு. அப்பாடி நான் கூட பயந்துட்டேன். சாப்பிட சொல்றதுக்கு தான் இப்படி கூப்பிட்டாங்களா? என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு. சரிக்கா சரிக்கா. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு இல்லைன்னா அக்கா கிட்ட மாட்டியிருப்பேன். சரி நீ மூடிட்டு தின்னு.